Good evening, Bob. Good evening to all. Good evening. ஆடிபிளா இருக்கப்பா? ஆடிபிளா இருக்குங்களா? ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல காஸ் லா சரிங்களா? ஸோ அதனுடைய எம்சிக்யூஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் காஸ் லால தேர்ட் பார்ட் சரிங்களா? இன்னைக்கு கிளாஸ்லயும் காஸ் லா. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ காஸ் லால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்து நோட் பண்ணிக்கங்க. A charge of a charge of a charge of 3 coulomb is placed at the center of a cube. What is the இது மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்துருப்பீங்க சரிங்களா? எஸ்எஸ்சி ஜேஇ, எஸ்எஸ்சி அந்த இதில் ஏஇ, ஸோ இது மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் passing through one phase? Question நல்லா படிச்சு பாருங்க. A charge of 3 coulomb is placed at the center of the cube. What is the electric flux passing through one phase? Option A. Right. So 1 divided by 3 epsilon naught. Option B. 1 divided by 2 epsilon naught. Option C. 1 divided by 6 epsilon naught. Option D. None of the above. சால்வ் பண்ணுங்க. கொஸ்டின் நல்லா படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு ஆன்சர். Charge of 3 coulomb is placed at the center of the cube. What is the electric flux passing through one phase? சரி, நான் இந்த இடத்துல சால்வ் பண்றேன். A charge of 3 coulomb, C coulomb, is placed at the center of a cube. ஒரு கியூப் போட சொல்றாங்க ஃபர்ஸ்ட். அப்போ ஒரு கியூப் நீங்க போட்டு கியூப் எப்படி இருக்கும்? ஒரு 3D டைமென்ஷன்ல கரெக்டா இப்படிதான் இருக்கும். கரெக்டா ஒரு 3D டைமென்ஷன்ல அப்படி. இது எத்தனை பேஸ் இருக்கும்? உங்களுக்கு எத்தனை பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1 2 3 4 5 6, மொத்தம் 6 பேசஸ் இருக்கும். கரெக்டா ஒரு கியூப்ல ஒரு பாக்ஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கங்க. டாப்ல ஒன்று இருக்கும், பாட்டம்ல இருக்கும், லெஃப்ட் சைடு ரைட் சைடு, அந்த சைடு நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் டாப் பாட்டம், மொத்தம் 6 பேசஸ் இருக்கும். அப்ப என்ன சொல்லணும்னா சார்ஜ் ஆஃப் 3 coulomb is placed at the center of the cube. 3 coulomb பதிலா சார்ஜ் ஃபர்ஸ்ட் நான் ஜென்ரலா சார்ஜ்னே வைக்கிறேன். சென்டர் இந்த இடத்துல சார்ஜ் பாயிண்ட் சார்ஜ் கியூ அப்படின்னு நான் பிளேஸ் பண்றேன். சென்டர் ஆஃப் த கியூப், இந்த கியூப்ல சென்டர்ல பிளேஸ் பண்றேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் எப்படி போகும்? இந்த பேஸ்ல ஒரு பார்ட் போகும், 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 இந்த பேஸ்ல ஒரு பார்ட், இந்த பேஸ்ல ஒரு பார்ட், மொத்தம் 6 டிவைட் ஆகும். டாப்ல ஒன்று. அப்ப n நம்பர் ஆஃப் லைன்ஸ் போகும். நான் சும்மா ரெஃபரன்ஸ்க்காக ஒரு லைன் போட்டு, அப்ப இதுல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் இதுல பாஸ் ஆகும். கரெக்டுங்களா? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ ஒன் ஃபேஸ். ஃப்ளக்ஸ்னா என்னது? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின். அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சரிங்களா? ஃப்ளக்ஸ் என்க்ளோஸ்ட் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னப்பா? சார்ஜ் இன்சைடு த கியூப் டிவைட் பை எப்சிலான் நாட். கரெக்டா? டோட்டல் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு கியூபோடைய டோட்டல் ஃப்ளக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் சார்ஜ் இன்சைடு த கியூப் டிவைட் பை எப்சிலான் நாட். ஆனா அவங்க டோட்டல் ஃப்ளக்ஸ் கேட்கல. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ ஒன் ஃபேஸ். ஒரு ஃபேஸ்னா டோட்டல் ஃப்ளக்ஸ்னா 6 ஃபேஸ்லயும் போகக்கூடியது கேட்டாங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த கியூப் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன் ஃபேஸ் கொடுக்காம கியூப்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்னது? கியூ டிவைட் பை எப்சிலான் தான் ஆன்சர். ஆனா இங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ ஒன் ஃபேஸ், ஒரு ஃபேஸ்ல தான் கேட்டிருக்காங்க.
அப்போ மொத்தம் என்ன இருக்கு அப்படின்னா டோட்டலா Q டிவைட் பை எப்சான் அப்படின்னு இருக்கு. சரிங்களா, டோட்டல் ஃபிளக்ஸ். அதுல ஒரு ஃபேஸ்ல மட்டும் எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் எவ்வளவு? அவுட் ஆஃப் சிக்ஸ்ல 6 ஃபேஸ்ல ஒரு ஃபிளக்ஸ் ஒரு இதுல மட்டும். அப்போ ஒவ்வொரு இப்ப இந்த 6 ஃபேஸ்ல என்னது, இதுல இதுல ஒரு பார்ட் போகும், இதுல ஒரு பார்ட், இதுல ஒரு பார்ட், இதுல டோட்டலா 6 பார்ட்டா ஸ்பிளிட் ஆயிடும். அப்போ ஒரு ஃபேஸ்ல எவ்வளவு ஃபிளக்ஸ் பாஸ் ஆகும்? ஒன் ஃபேஸ்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் பாஸ் ஆகும்னா டோட்டல் இந்த சார்ஜ் டிவைட் பை எப்சிலான் நாட். எப்சிலான் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ டோட்டலா சார்ஜ் கியூன்னு இருக்கா, அப்ப அந்த கியூ அப்படிங்கிறது என்ன ஆகும்? ஒன் டிவைட், அதாவது சிக்ஸ் பார்ட்டா ஸ்பிளிட் ஆயிடும். அப்போ ஒரு பார்ட் ஆஃப் கியூனால இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இதுல வரும், ஒரு பார்ட் ஆஃப் கியூல இதுல வரும். அப்போ டோட்டலா என்ன சொல்லலாம்? கியூ டிவைட் பை சிக்ஸ் எப்சிலான் நாட். அப்போ 1/6 டைம்ஸ் ஆஃப் கியூ. டோட்டல்ல 1/6ன்னு போட்டீங்கன்னா அந்த இது இங்க போகும். கரெக்டா புரியுதா என்ன சொல்றேன்னு? எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் பாசிங் த்ரூ ஒன் ஃபேஸ் அப்படின்னா இந்த கியூ அப்படிங்கிறது கியூபோடைய டோட்டலுக்கு டோட்டல் ஃபிளக்ஸ் ஆஃப் த கியூப் ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டு இந்த கியூப் டிவைட் பை எப்சிலான் நாட். அப்போ ஒரு ஃபேஸ்ல ஒரு ஃபேஸ்ல மட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் பாஸ் ஆகுதுன்னா அதுல எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் பார்த்தீங்கன்னா டோட்டலா 6 இதுல டிவைட் ஆகும். அதுல ஒரு ஃபேஸ்ல மட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இதுல மட்டும் தான் வரும். அப்போ டோட்டலா சிக்ஸ் இருக்கு. அதுல எவ்வளவுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம்? ஒரு இதுக்கு தான் 6 ஃபேஸஸ் இருக்கு, அதெல்லாம் ஒரு இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப டோட்டல் சார்ஜ் டிவைட் பை எப்சிலான் நாட் இருக்கு பாத்தீங்களா, இத 6 டைம்ஸ்ல ஒரு மடங்கு தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ Q டிவைட் பை 6 இன்டு எப்சிலான் நாட். கரெக்டா? ரைட். அப்போ ஃப்ளக்ஸ் இன் ஒன் ஃபேஸ் ஈக்குவல் டு Q என்ன கொடுத்துருக்காங்க? சார்ஜ் 3 கூலும் டிவைட் பை 6 இன்டு எப்சிலான் நாட். அப்ப இதை சால்வ் பண்ண என்ன வருது உங்களுக்கு? 1 டிவைட் பை 2 எப்சிலான் நாட் கூலும். யூனிட் வந்துட்டு கூலும். கூலும் கொடுத்துருந்தானே எடுத்துங்க. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இது புரியுதாப்பா? இந்த சம் புரியுதா என்ன சொல்றேன்னு? சரி, எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் பாசிங் த்ரூ டூ ஃபேசஸ் கேக்குறாங்க. இதே கொஸ்டின்ல எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் பாசிங் த்ரூ டூ ஃபேசஸ். அப்ப 6 ஃபேசஸ் அப்படின்னா என்ன மீனிங்? 1 டிவைட் பை 6 Q டிவைட் பை எப்சிலான் நாட் பிளஸ் 1 டிவைட் பை 6 Q டிவைட் பை எப்சிலான் நாட் அப் டு 6 டைம்ஸ் வரும். கரெக்டா? 6 இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், அப் டு 6 ஃபேஸ். அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணா எல்சிஎம் 6 இருக்கு, எப்சிலான் நாட். கரெக்டா? அப்ப இந்த 6 எப்சிலான் நாட் இருக்கு, 6 எப்சிலான் இருக்கு. ஒன் டைம். அப்ப 1 ஆல் மல்டிப்ளை Q பிளஸ் செகண்ட் 6 எப்சிலான் நாட் 6 எப்சிலான் நாட் ஒன் டைம். அப்ப 1 இன்டு Q. அது மாதிரி 6 டைம்ஸ் எழுதுவீங்க. அப்ப 6Q டிவைட் பை 6 எப்சிலான் நாட். 6 கேன்சல். அப்ப Q டிவைட் பை எப்சிலான் நாட். கரெக்டாப்பா? அப்ப 6 ஃபேஸ்லயுமே எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் பாஸ் ஆகும்னா Q டிவைட் பை எப்சிலான் நாட். அப்போ டூ ஃபேஸ்ல கேக்குறாங்க, பிளக்ஸ் பாசிங் த்ரூ எலக்ட்ரிக் பிளக்ஸ் பாசிங் த்ரூ கியூப்ல டூ ஃபேஸஸ்ல பாஸ் ஆகுது அப்படின்னா அதனுடைய ஆன்சர் என்ன இருக்கும்? 1 டிவைட் பை 6 Q டிவைட் பை எப்சிலான் நாட்ங்கிறது ஒரு ஃபேஸ், 1 டிவைட் பை 6 Q டிவைட் பை எப்சிலான் நாட்ங்கிறது இன்னொரு ஃபேஸ். ரெண்டு ஃபேஸ்ல. அப்ப 6 டிவைட் பை எப்சிலான் நாட் அப்படின்னு நான் போட்டேன். இதுவும் பாத்தீங்கன்னா எல்சிஎம் பாத்தீங்கன்னா ஒன் டைம். அப்போ 1 இன்டு Q. 6 எப்சிலான் நாட் இன்டு 6 எப்சிலான் நாட் ஒன் டைம். அப்போ 1 இன்டு Q. அப்ப என்ன ஒரு ஆன்சர்? 2Q டிவைட் பை 6 இன்டு எப்சிலான் நாட். அப்ப சால்வ் பண்ணீங்கன்னா Q டிவைட் பை 3 எப்சிலான் நாட் அப்படின்னு. எதுக்கு? எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் பாசிங் த்ரூ டூ ஃபேசஸ் அவுட் ஆஃப் 6 ஃபேசஸ். 6 ஃபேஸ்ல டூ ஃபேஸ்ல மட்டும் கண்டுபிடிக்க சொல்றாங்க கியூப்ல அப்படின்னா Q டிவைட் பை 3 எப்சிலான் நாட். Q ஓட வேல்யூ இங்க 3 அப்படின்னா 3 டிவைட் பை 3 எப்சிலான் நாட்னா 1 பை எப்சிலான் நாட். அதான் ஆன்சர். 1 பை எப்சிலான் நாட். நன் ஆஃப் தி அபவ் தான் ஆன்சர். புரியுதாப்பா? இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் வந்தா புரியுதா? சப்போஸ் இதே கொஸ்டின்ல 3 வேல்யூ கொடுக்காம சார்ஜ் இஸ் பிளேஸ்ட் அட் சென்டர் ஆஃப் த கியூப், வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் பாசிங் த்ரூ ஒன் ஃபேஸ் அப்படின்னு கொடுத்தானா என்ன ஆன்சர்? Q டிவைட் பை 6 எப்சிலான் நாட். இதுதான் ஆன்சர். அந்த வேல்யூ கொடுத்ததுனால அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம். சரிங்களா? Q டிவைட் பை 6 எப்சிலான் நாட். இதுதான் ஆன்சர். அந்த சார்ஜ் அப்படிங்கிறது கொடுக்கல அப்படின்னா, வேல்யூ கொடுக்கலன்னா, சப்ஸ்டியூட் பண்ணலன்னா இதுதான் ஆன்சர். ஓகேவாப்பா? புரியுதா? இல்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? சரி.
செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Two charges 10q and -5q are situatedனா placed, situated at the points 4a, 0 and -6a, 0 respectively. The electric flux through a sphere of radius 4a, a sphere of 4 5a அப்படின்னு வச்சு சரிங்களா. 5a having a center of origin is option A 5q divided by epsilon naught, option B 10q divided by epsilon naught, 15q divided by epsilon naught, option D none of the above. 0வா இருக்கலாம், வேற ஏதாவது கூட இருக்கலாம். none of the above. சால்வ் பண்ணுங்க. கொஸ்டின் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. Two charges 10q and -q are situated at a point 4a, 0 and -6a, 0 respectively. The electric flux through a sphere of radius 5a having a center of origin is. சால்வ் பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருது? சரி, நான் இந்த இடத்துல சால்வ் பண்றேன். சரிங்களா. கொஸ்டின் நல்லா படிச்சு பாருங்க. டூ சார்ஜஸ் 10q and -q are situated at a point 4a, 0. இதுல எத்தனை இது இருக்கு? 2 சார்ஜ் தான் இருக்கு. அப்ப நீங்க ஒரு வந்துட்டு சென்டர்ல ஒரு ஸ்பியர் ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க. டூ சார்ஜஸ் 10q and -q are located at the point 4a, 0. ஃபர்ஸ்ட் இது எக்ஸ்னு வச்சுங்க, இது ஒய்னு வச்சுங்க. ஏன்னா ரெண்டு இசட்ங்கிற டேர்ம் இல்லை, அதனால நீங்க XY பிளேன் மட்டும் எடுத்துக்கலாம். 2 டைமென்ஷனல். இதுவும் எக்ஸ் இருக்கு, இது ஒய் இருக்கு. The electric flux through a sphere of radius 5a ஒரு having a center of origin அப்படி அதுல இருந்து ரேடியஸ் 5a அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்க்கு ஒரு ஸ்பியரை டிராப் பண்றீங்க. அந்த ஸ்பியர் வழியா எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் பாஸ் ஆகுது. எத்தனை சார்ஜ் இருக்கு அப்படின்னா 10 -qன்னு இருக்கு. -5q 10q and -5. அப்ப நான் இந்த இடத்துல டயக்ராம் டிராப் பண்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5a அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் நான் இந்த இடத்துல ரேடியஸ் சென்டர்ல இருந்து 5a அப்படிங்கிற அந்த ரேடியஸ் ஒரு டிஸ்டன்ஸ் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டிராப் பண்றேன். ரைட். அப்போ ஸ்பியருடைய ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 5a அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு. சென்டர் ஆரிஜின்ல இருந்து 5a அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல ஸ்பியரை நான் டிராப் பண்றேன்.
சரிங்களா? அப்ப இதுல இருந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வெளியில போகுது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த ஸ்பியர்னா இது வழியா. அப்ப கண்டிப்பா இதுக்குள்ள சார்ஜ் இருந்திருக்கணும். அதான் மீனிங். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க பாருங்க. ரெஃபரன்ஸ் 10Q அப்படிங்கிற சார்ஜ் 10Q அப்படிங்கிற சார்ஜ் லொகேட்டட் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 4a, இது எக்ஸ்ன்னு வச்சுங்க. இது ஒய். ஏன்னா 2 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இன்னொரு பாயிண்ட் கொடுத்தோம்னா எக்ஸ் ஒய் இஸ் 3 டைமென்ஷனல் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப எக்ஸ் அப்படிங்கிறது 4a. 4ஏங்கிறது பாருங்க, இது ஃபுல்லாவே இது இந்த இடத்துல 5a, இந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு யூனிஃபார்மா எவ்வளவு ரேடியஸ் இருக்கும். இந்த இடத்துல நீங்க மெஷர் பண்ணாலும் 5a, இது மெஷர் பண்ணாலும் 5a, எல்லா இடத்துலயுமே என்ன இருக்கும், இது 5a, இது -5a, இதுவும் -5a, அப்படிதான் இருக்கும். அப்ப எல்லாம் இந்த இடத்துல பண்ணாலும் -5a, எல்லா இடத்துலயுமே ரேடியஸ் எவ்வளவு 5a டிரா பண்ணிருக்கேன். அப்ப எக்ஸ் 4a, ஒய் 0 அப்படின்னா ஒய் 0 4a இந்த இடத்துல வருமாப்பா, இந்த பாயிண்ட் 4a, 0 இந்த இடத்துல என்ன, இந்த இடத்துல 4a, 0 இந்த பாயிண்ட்ல என்ன சார்ஜ் இருக்கு, 10Q அப்படின்னு இருக்கு. அடுத்து -6a, 0 எக்ஸ் ஆக்சிஸ்னா இது -6a இந்த இடத்துல இருக்கு. -6a, 0 0னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் 0, எக்ஸ் ஆக்சிஸ்ல -6a. அப்ப இந்த இடத்துல -5Qன்னு இருக்கு. அப்ப 2, அப்ப இந்த பாயிண்ட்ல -5Q, இந்த 4a, 0ல 10Qன்னு இருக்கு. அப்ப ரேடியஸ் 5a அப்படிங்கிற ரேடியஸ் நான் ஸ்பியரை டிரா பண்றேன். அவங்க என்ன கேக்குறாங்க, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த ஸ்பியர். ஸ்பியர் வழியா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த ஸ்பியர்ல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளவு இருக்கும், பாசிங் த்ரூனா அது வழியா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் அது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, சரிங்களா, இந்த எப்பயுமே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படிப்பா இருக்கும், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அந்த ஸ்பியர்ல பாக்குறீங்கன்னா அந்த ஸ்பியருக்குள்ள சார்ஜ் இருந்தாதான் என்ன ஆகும், அந்த என்ன சார்ஜ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா இங்க கேட்கறது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா இன்சைட் த ஸ்பியர் அஸ் வெல் அஸ் அவுட் சைட் த ஸ்பியர், போத் ரெண்டுமே எடுத்துக்கணும். பட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா ஒன்லி இன்சைட் த ஸ்பியர், காசியன் சர்ஃபேஸ்னு வச்சுங்க. இந்த ஸ்பியர் இருக்குன்னா அதுக்கு மேல ஒரு சர்க்கிள் பண்ணினா அதை காசியன், அப்ப காசியன் சர்ஃபேஸ்க்குள்ள இருக்கணும், இன்சைட் மட்டும் தான் இருக்கணும். அப்ப இன்சைட்ல என்ன இருக்கு, என்ன சார்ஜ் இருக்கு, 10Q மட்டும் தான் இருக்கு. அவுட் சைட் த ஸ்பியர்ல -5Q. அப்ப இதை நீங்க எடுத்துக்க கூடாது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். அப்ப இதுல என்ன மட்டும் தான் இருக்கு, 10Q. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா என்னது, பை ஈக்குவல் டு Q இன்சைடு டிவைட் பை எப்சிலான் நாட். Q இன்சைடு என்ன இருக்கு, 10Q டிவைட் பை எப்சிலான். ஆப்ஷன் பி. புரியுதாப்பா, புரியுதா? சிம்பிளான கான்செப்ட் தான், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். புரியுதா? ரைட், நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க. given a 200 microcoulomb, a point charge is located at the origin. Find the total electric flux passing through if the plane z equal to 50 சென்டிமீட்டர். z plane வந்துட்டு 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நல்லா படிச்சு பாருங்க. given a 200 microcoulomb, a point charge is located at the origin. Find the total electric flux passing through if the plane z equal to 50 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஆப்ஷன் ஏ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தான் கேட்குறாங்க. சரிங்களா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தான் கேட்குறேன். சொல்லுங்க பாவா, என்னவா இருக்கும்? ஸோ ஆப்ஷன் ஏ 100
எப்சிலான் நாட் அப்படிங்கிறது எப்சிலான் நாட் அசியூம் எப்சிலான் நாட் ஒன் வந்து should be equal to 1 கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சு. ஆப்ஷன் ஏ 100 மைக்ரோ கூலும், ஆப்ஷன் பி 200 மைக்ரோ கூலும், ஆப்ஷன் சி 50 மைக்ரோ கூலும், ஆப்ஷன் டி none of the above. None of the above. Given a 200 microcoulomb, a point charge is located at origin. Find the total electric flux passing through if the plane. இது வந்துட்டு பாயிண்ட் சார்ஜ் பிளேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தை வந்துட்டு பிளேன். சரிங்களா? பிளேன் இசட் ஈக்குவல் டு 50. இப்போ இதுல என்னது? இது எந்த டைமென்ஷன் வரும் சொல்லுங்க? இதுல எந்த டைமென்ஷன் வரும் உங்களுக்கு? 3 டைமென்ஷனா இல்ல 2 டைமென்ஷன் வருமா? எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகுமா? எப்படி வரும்? 3 டைமென்ஷன். வெரி குட். 3 டைமென்ஷன். அப்ப எப்பயுமே எக்ஸ் ஒய்னா இது எக்ஸ் இது ஒய்ன்னு எடுத்துக்கணும். 2 டைமென்ஷன். கரெக்டா? பட் 3 டைமென்ஷன் அப்படின்னா எப்படி இருக்கும் அது பாக்குறதுக்கு? அப்படின்னா இதை எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது இதை ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கங்க. இதை இசட் ஆக்சிஸ்ன்னு வச்சு எக்ஸ் ஒய் இசட் இது மாதிரி படிச்சிருக்கீங்களா? எக்ஸ் ஒய் இசட் பிளேன் இப்படிதான் இருக்கும்னு பாத்திருக்கீங்களா? இது எக்ஸ் நான் எப்பயுமே ஒரு ஸ்டாண்டர்டா எங்க வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இது எக்ஸ் இது ஒய் இது இசட் ஸ்டாண்டர்டான நோட்டேஷன். இங்க ஸ்டார்ட் பண்ணு. இது பிளஸ் எக்ஸ்னா இந்த சைடு போறது மைனஸ் எக்ஸ். இது பிளஸ் இசட்னா கீழே இங்க வர்றது மிரர் இமேஜ் மைனஸ் இசட். இங்க ஒய்னா இந்த சைடுல இருக்கிறது மைனஸ் மைனஸ் ஒய். சரி, கொஸ்டின் பாருங்க. given 200 மைக்ரோ கூலும் a point charge is located at the origin. எந்த இடத்துல பார்க்க சொல்றாங்க? ஆரிஜின்ல லொகேட் பண்ண சொல்றாங்க. இதுதான் ஆரிஜின். 0,0,0 எக்ஸ் 0 ஒய் 0 இசட் 0. இந்த இடத்துல பாயிண்ட் சார்ஜ் 200 மைக்ரோ கூலும் அப்படிங்கிற பாயிண்ட் சார்ஜ் இந்த இடத்துல வைக்க சொல்றாங்க. Find the total electric flux passing through if the plane z equal to 50. பிளேன்னா எப்படி இருக்கும்? இப்படி சீட் மாதிரி இருக்கும். கரெக்டாப்பா? பிளேன் ஷீட்னு கேள்விப்பட்டீங்களா? படிச்சிருக்கீங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு போட்ட எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ் டியூ டு லைன் சார்ஜ் டியூ டு ஸ்பெரிக்கல் செல்லாம் சீட் பிளேன் ஷீட் அது மாதிரிலாம் கேள்விப்பட்டு எடுத்திருப்பாங்க. அப்ப பிளேன் அப்படின்னா ஷீட் தான், ஒரு பேப்பர் தான், ஒரு பிளேன் ஷீட். அப்ப ஒரு இசட் இஃப் த பிளேன் இசட் ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டர் தட் இஸ் 0 1 2 3 4 5 6 பாசிட்டிவ் லேயர் பிளஸ் 50 நாட் மைனஸ். மைனஸ்னா கீழே வரும், பிளஸ்னா இப்படி இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஒரு பிளேன் ஷீட் வைக்க சொல்றாங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல? அப்படியே 3Dல இமேஜின் பண்ணிக்கங்க. இது வந்துட்டு அப்படியே இந்த இந்த லைன்ல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க இருந்து மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும்? 50 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கும் அந்த இது. இந்த டயக்ராம் புரியுதா? ஃபர்ஸ்ட் டயக்ராம் புரியுதா? ரைட். இப்ப இந்த இசட் அப்படிங்கிற பிளேன் 50 சென்டிமீட்டருக்கு மேல இந்த இடத்துல பிளேன் நான் வைக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல பாயிண்ட் சார்ஜ் இந்த இடத்துல இருக்கா? அப்ப இந்த பாயிண்ட் சார்ஜ்னால என்ன ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் இப்படி பாஸ் ஆகும், எல்லா இடத்துலயும் பாஸ் ஆகும். கரெக்டா? ஒரு பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னா இட் டைவர்ஜன்ஸ் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் டு ஆல் பார்ட்ஸ், எல்லா இடத்துக்குமே இப்படி போகும் ஸ்பெரிக்கல் அந்த ஷேப். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் இந்த இசட் பிளேன் அப்படிங்கிற ஏரியால இதுல பாஸ் ஆகுமா? இந்த ஏரியால இதுல கட் ஆகி பாஸ் ஆகுமா? இப்படி பிளேன்னா இது இப்படி கட் ஆயிடக்கூடாது. இது ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுக்கல. டிஸ்டன்ஸ் 50 சென்டிமீட்டர் இது ஃபுல்லா இப்படி போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இப்படி போயிட்டே இருக்கும். நான் சும்மா ஒரு ரஃபா இது போட்டிருக்கேன். எவ்வளவு ஷீட்லாம் கொடுக்கல, இன்ஃபினைட்டாவே. பட் பொதுவா இருக்கும். அப்ப இது பார்த்தா எப்படி இருக்கும்? பாதி ரெஃபரன்ஸ்ல பாதி பாத்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ்ல நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு ரெஃபரன்ஸ் இது இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பாதி மேல போகுது பார்த்தீங்களா? அது எல்லாமே இதுல கட் ஆகும். பாதி லைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எல்லாமே இதுல கட் ஆகும். பாதி லைன் கீழே போயிடும். கரெக்டா? அப்ப எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனுமே இந்த ஏரியால கட் ஆச்சுன்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ். அந்த பாயிண்ட் சார்ஜ்ல உள்ள எல்லா சார்ஜுமே டிவைட் பை எப்சிலான் நாட் தான் ஆன்சர். ஆனா find the total electric flux passing through if the plane z equal to 50 சென்டிமீட்டர்னா passing through எது? z plane. இந்த பிளேன்ல மட்டும் தான் பாஸ் ஆகுது. அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இதுல இந்த ஏரியால கட் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் என்னன்னு தான் கேக்குறாங்க. find the total electric flux passing through if the plane z equal to 50 சென்டிமீட்டர். 50 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த பிளேன் ஷீட் அப்படின்னு நான் வைக்கிறேன். அப்ப டவுன்வோர்ட்ல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எல்லாமே இந்த இசட் பிளேன்ல பாஸ் ஆகுமா சொல்லுங்க? இந்த இசட் பிளேன் இந்த இடத்துல வச்சிருக்கலாம். ஒரு இசட் ஆக்சிஸ்ல பிளேன் அப்படிங்கிற இதுல வச்சிருக்கலாம். இதுல பாஸ் ஆகுமா? ஆகாது. ஒன்லி பாதி மட்டும்தான் இது மேல பாஸ் ஆகும்.
அப்ப பாதி சார்ஜ் ஆகுமா இல்ல ஃபுல் சார்ஜுமே அதில் பாஸ் ஆகும்னா பாதி சார்ஜ் தான் ஆகும். அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ பிளேன், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ பிளேன் ஈக்குவல் டு Q அப்படிங்கிற இன்புட், அந்த பாயிண்ட் சார்ஜ்ல இருந்து வரக்கூடிய அந்த சார்ஜ் ஃபுல்லா இருக்கக்கூடிய சார்ஜ் ஆக்ட் ஆகுமா? இல்ல, பாதி எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சார்ஜ் என்க்ளோஸ். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பாதி தான், ஃபுல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இதுல பாஸ் ஆகல, பாதி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் தான் போதும். அப்ப பாதி சார்ஜ் தான் இதுல ஆக்ட் ஆகும், டவுன்வர்ட்ல பாதி சார்ஜ் இருக்கும். அப்ப சார்ஜ் வந்துட்டு டிவைட் பை 2 எப்சிலான் நாட். அப்ப Q இன்புட் என்ன கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் சார்ஜ் என்ன கொடுத்துருக்காங்க, 200 மைக்ரோ கூலும். 200 மைக்ரோ கூலும் டிவைட் பை 2 எப்சிலான் நாட்டோட வேல்யூ 1. கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி நம்ம ஆன்சர் வச்சு நம்ம எடுத்துக்கணும், அசியூம் கான்ஸ்டன்ட் வச்சுக்கணும். 8.852 இன்டூ 10⁻²2 இருக்கா, அதுக்கு வந்துட்டு அவங்க என்ன எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேல்யூ கொடுக்கல. அப்ப பிகாஸ் எப்சிலான் நாட் வந்து கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் பொறுத்து இந்த வேல்யூ ஏதாவது மாறுமாப்பா, மாறாது. அதனால அது நீங்க தேவையில்ல, நாட் நெசசரி, கான்ஸ்டன்ட் எடுத்துக்க தேவையில்ல. அப்ப சால்வ் பண்ண என்ன வருது, 100 மைக்ரோ கூலும். அப்ப இசட் பிளேன்ல எலக்ட்ரிக் பிளக்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் அந்த பாயிண்ட் சார்ஜ்ல பாதி எலக்ட்ரிக் லைன் அந்த பிளேன் இசட் ஆக்சிஸ்ல கூடிய பிளேன் வழியா பாஸ் ஆகுது. அப்ப எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது எவ்வளவு அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளவுப்பா இருக்கு, எஸ் 100 மைக்ரோ கூல். 100 மைக்ரோ கூல். பிகாஸ் அப்ப ஃபிளக்ஸ்னா உங்களுக்கு வெப்பர் தானே வரணும், வோல்ட் மீட்டர் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பாருங்க, ஃபிளக்ஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இன்ட்டு ஏரியா. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா வோல்ட் டிவைட் பை டிஸ்டன்ஸ், ஏரியானா டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அப்ப வோல்ட் பர் மீட்டர் இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா வோல்ட் மீட்டர் அப்படின்னு தானே வரணும். அப்ப யூனிட் கூலும்னு கொடுத்துருவாங்க. பிகாஸ் ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்னப்பா, எப்சிலான் நாட் விட்டுருங்க, ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்னது, சார்ஜ். அப்ப சார்ஜ்க்கு கூலும்னா இதுவும் கூலும்னு எடுத்துக்கலாம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் கூலும் எடுத்துக்கலாம். அதனால தான் இங்க கூலும்னே கொடுத்துருக்காங்க. அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் உடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு சார்ஜ் இருக்கு டிபெண்ட் பண்ணிருக்கு, 100 மைக்ரோ கூலும். இசட் பிளேன்ல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா 50 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு இந்த இந்த பிளேன் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா 100 மைக்ரோ கூலும் உடைய சார்ஜ் உடைய எஃபெக்ட் தான் இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் இருக்கு, அதான் மீனிங். இன்னும் 100 சென்டிமீட்டர்ல டிஸ்டன்ஸ்ல இசட் பிளேன், இசட் ஆக்சிஸ்ல பிளேன் வச்சிருந்தாலும் எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த பாதி இது என்ன மறுபடியும் கட் ஆகும். இட் ரிமைன் சேம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ரிமைன் சேம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் அதே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் தான் இருக்கும் போது, சரிங்களா? ஆல்ரெடி நம்ம சொன்னோம்ல, டபுள் த ரேடியஸ், சேம், இட் ரிமைன் சேம். அப்ப மைக்ரோ கூலும்னு ஃப்ளக்ஸ்னா வெப்பர் தானே ஒண்ணு, ஏன் மைக்ரோ கூலும் அப்படின்னா பிகாஸ் சார்ஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ளக்ஸ், சார்ஜை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த ஃப்ளக்ஸ் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பி. இது புரியுதுங்களா? புரியுதா இல்ல டவுட் இருக்கா? யாருக்கா டவுட் இருந்ததுன்னா கேளுங்க இந்த சம். இது இன்னொன்னு கொடுக்குறாங்க. இப்ப இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸே, ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் எங்க எதை நோக்கி போகுது, இசட் டைரக்ஷனா, எக்ஸ் டைரக்ஷனா, ஒய் டைரக்ஷனா, எதை நோக்கி போகுதுன்னு கேட்கறாங்க. எந்த சைட்ல வந்துட்டு இது போகுது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன். இப்ப இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எப்படி போகுது, மேல இசட் பார்ட்டா இல்ல இந்த டைரக்ஷன் போகுதா, பிளேன் எங்க இருக்கு, பிளேன் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, இசட் டைரக்ஷன். இல்ல, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் எங்க எது அந்த பிளேன்ல போயிட்டு கட் ஆகுதுன்னு சொல்லணும், அதான கொஸ்டின். எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் வந்துட்டு அந்த பிளேன்ல கட் ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் அந்த பிளேன்ல கட் ஆகும் தான் எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பிளேன் எங்க இருக்கு, இசட் ஆக்சிஸ். அப்ப எல்லாமே அப்போ டைரக்ஷன். அப்ப வெக்டார்ல கொடுத்துருக்காங்கன்னா இது எந்த டைரக்ஷன் இருக்கும், ஏ இசட்டா, ஏ ஒய்யா, ஏ எக்ஸா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏ இசட் கேப். எந்த டைரக்ஷன் போகுது, இசட் டைரக்ஷன்ல போகுது. அப்ப ஏ இசட் டைரக்ஷன். சரிங்களா? இது மாதிரிலாம் சில டைம் கேட்பாங்க. சப்போஸ் பிளேன் வந்துட்டு இந்த சைட்ல இங்க வச்சிருக்காங்க டவுன்வர்ட்ல, அப்ப என்ன வரும், அதே ஏ இசட் தான், பட் என்ன டைரக்ஷன், இந்த இடத்துல என்ன வரும், மைனஸ் ஏ இசட். சரிங்களா? இல்ல, இங்க டவுன்வர்ட்ல இந்த இடத்துல பிளேன் வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல போகும்போது அது என்ன வரும் உங்களுக்கு, மைனஸ்னு வரும். சரிங்களா? இந்த பார்ட் எக்ஸுக்கும் இசட்டுக்கும் இந்த பிளேன்ல இப்படி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், இந்த பிளேன்ல இப்படி வச்சிருக்காங்கன்னா இப்படி வர மாதிரி இருக்கும், அது எக்ஸ் டைரக்ஷன் அது மாதிரி. சரி, ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க.
கன்சிடர் கன்சிடர் ஏஇசட்னா இந்த பிளேன் அப்படிங்கிறது இசட் ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டர். இசட் ஆக்சிஸ் இப்படி தானே வச்சிருக்காங்க, ஸ்ட்ரைட்டா போகணும்னு வச்சுக்கோங்க. நான் சாய்வா போட்டிருக்கேன், அப்படி ஸ்ட்ரைட்டா எடுத்து போட்டு. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் வந்துட்டு அந்த பிளேன்ல போய் கட் ஆகும்போது எந்த டைரக்ஷன் நோக்கி போகுது? இசட் டைரக்ஷன். கரெக்டா? இசட் டைரக்ஷன். அப்ப இசட் டைரக்ஷன்ல போய் கட் ஆகும் போது எந்த டைரக்ஷன் போகுதுன்னா ஏ இசட் டைரக்ஷன். இதே பிளேன் கீழே இப்படி வச்சிருக்காங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எங்க போய் கட் ஆகும்னா மைனஸ் ஏ இசட் டைரக்ஷன். ஏஇசட்னா டைரக்ஷன். அந்த மேக்னிடியூட் இருக்குன்னா அதுக்கு டைரக்ஷன் ஒன்று, இந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் போகுது இப்படி அந்த இது. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இந்த பிளேன் எங்க வச்சுக்கோங்களோ அந்த டைரக்ஷன்ல இருக்கும்னு சொல்றோம். ரைட். கன்சிடர் ஆன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. கன்சிடர் ஆன் எலக்ட்ரிக் ஃபீல்டு E vector equal to E naught into X cap, where epsilon naught is a constant. The flux through the shaded area, the flux through shaded area due to this field is option A. diagram note பண்ணிக்கங்க. So இது x axis, இது y axis, இது z axis. கரெக்டாவா? இது x axis, y axis, z axis. கன்சிடர் எலக்ட்ரிக் ஃபீல்டு க்கு வேல்யூ கொடுத்துருவாங்க, வேற E நாட் இஸ் அ கான்ஸ்டன்ட். இது கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. the flux through the shaded area, shaded ஏரியானா அவங்களே டயக்ராம்ல ஷேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. shaded area, electric flux passing through this shaded area due to this fieldனா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். அப்ப இதுல என்ன, இந்த பாயிண்ட் என்னன்னா ஆரிஜின்ல எக்ஸும் 0, ஒய்யும் 0, இசட்டும் 0. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் 0 தான், ஒய் இந்த இதுதான் ஒய் ஏ, இசட்டும் 0 தான். கரெக்டா? ரைட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இசட் ஆக்சிஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0, எக்ஸ் 0, ஒய் 0, இசட் அப்ப எக்ஸ், இது ஒய், இது இசட், இது மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 times E naught A square √2 E naught A square E naught into A square. Option D, E naught A square divided by √2. சால்வ் பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க எல்லாருமே. சொல்லுங்க என்ன எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு இ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, வேற இ நாட் இஸ் அ கான்ஸ்டன்ட், த ஃப்ளக்ஸ் த்ரூ த சேரட் ஏரியா டியூ டு திஸ் ஃபீல்ட். அப்ப இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க, சேரட் ஏரியாவில். இதை பார்த்தா என்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு? ஸ்கொயர் மாதிரி இருக்கா, ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கா? என்ன இதை பார்த்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இந்த ஆர்ஜின் வச்சுங்க. இது ஒய்ஏ, இது இசட். அப்போ ஒய்க்கு ஏ, இசட்டுக்கு ஏ, இந்த சைடு ஏ, இந்த சைடும் ஏ அப்படின்னு வச்சுங்க. சரிங்களா? அப்ப ஃப்ளக்ஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தான் கேட்டிருக்காங்க த்ரூ த ஷேரட் போர்ஷன் இ இன்ட்டு ஏ. தானே படிச்சோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னது? வெக்டார். சொல்லுங்க என்ன? இ நாட் இன்ட்டு எக்ஸ் கேப் இன்ட்டு ஏ வெக்டார் பார்த்தீங்கன்னா ஏரியா என்ன பாருங்க இதுல, ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். இந்த ஏரியா இது ஃபுல்லா ஏரியானா இந்த சேரட் ஏரியா தான் கேட்குறேன்.
ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இதுவும் ஏ இதுவும் ஏ, அப்போ என்ன வரும்? ஏ ஸ்கொயர். அப்போ இ நாட் இன்ட்டு ஏ ஸ்கொயர் எக்ஸ் கேப். எக்ஸ் கேப்னா அந்த டைரக்ஷன், அதை பற்றி இங்கே கொடுக்கல, ஜஸ்ட் அந்த மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கலாம். இ நாட் இன்ட்டு ஏ ஸ்கொயர், ஆப்ஷன் சி. புரியுதா இது? ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் உடைய ஏரியா. இது ஒரு ஏ, இது ஒரு ஏ. அப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்னன்னா ஏ இன்ட்டு ஏ, ஏ ஸ்கொயர். அப்போ கண்டிப்பா இந்த ஏரியால என்ன போகும், என்ன லைன் போகும் ஆக்சுவலா? எலக்ட்ரிக் ஃபீல்டு. டியூ டு திஸ் ஃபீல்டு, நமக்கு ஃபீல்டு என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்கு? இ வெக்டார் ஈக்குவல் டு இ நாட் இன்டு எக்ஸ். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதுதான் ஆன்சர், இ நாட் இன்டு ஏ ஸ்கொயர். டைரக்ஷன் கொடுக்கல, ஜஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ நாட் இன்டு ஏ ஸ்கொயர். இது புரியுதாப்பா எல்லாத்துக்கும்? ஏதாவது டவுட் இருக்கா? சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் இது மாதிரி பேசிக்கான கொஸ்டின் கேட்டோம், பார்க்கறதே நம்மளுக்கு என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கூடாது. ஆன்சர் புரிஞ்சுட்டு நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? டவுட்னா கேளுங்க. சரி, நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். 5th கொஸ்டின். In an electric field, in an electric field, in an electric field is given by, is given by 10 I cap plus 3 J cap plus 4 into K cap, then calculate, then calculate the electric flux, then calculate the electric flux through a surface, through a surface of area 10 units, 10 units lying YZ plane, YZ plane. Option A 100 unit, option B 10 units, option C 30 units, option D 40 units. எலக்ட்ரிக் ஃபீல்டு உடைய எக்ஸ் டைரக்ஷன்ல ஐஎக்ஸ்னா ஐஏ, ஜேனா ஒய் டைரக்ஷன், கேனா இசட் டைரக்ஷன். அப்ப இதனுடைய மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷன்ல 10 அப்படிங்கிற மேக்னிடியூட் இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்னிடியூட் 3, இசட் டைரக்ஷன் 4. கால்குலேட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ ஏ சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா 10 யூனிட்ஸ் லையிங் ஒய்இசட் பிளேன், ஒய்இசட் பிளேன். சொல்லுங்கப்பா. இந்த மாடல் சம் சால்வ் பண்ணி பாருங்க. அப்ப இதுல ஐஜேகே அப்படின்னா ஒய் இசட்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது 3 டைமென்ஷனலா இல்ல 2 டைமென்ஷனலா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. இது என்ன டைமென்ஷன்? 3 டைமென்ஷன். அப்ப அந்த டயக்ராம் டிரா பண்ணிக்கங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், calculate the electric flux through a surface of area 10 units lying YZ plane. அப்ப surface of area, surface area, அதாவது electric flux through a surface of area, area of the sphere அது மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட் surface of area 10 units lying YZ plane. இது Y, இது Z. ஸோ அப்போ இந்த இடத்துல ஏரியா இருக்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியானா நீங்க எதுவுமே கொடுக்கலன்னு நீங்க ஸ்கொயர் ஷேப்ல எடுத்துங்க. புரியுதுங்களா? எதுவுமே மென்ஷன் பண்ணலாம், நீங்க ஸ்கொயர் ஷேப்ல லையிங் ஒய்இசட் பிளேன்னா இதுதான் மீனிங். இது என்னது ஆக்சுவலா? ஒய்இசட் பிளேன்னா இது ஒரு பிளேன், ஒய்இசட் பிளேன்னா இது ஒரு பிளேன் சர்ஃபேஸ். ஒரு ஷீட் மாதிரி வைக்கலாம். அதுல நான் என்ன பண்றேன், ஒரு பாக்ஸ் பெருசாவோட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இதுல லையிங் 10 யூனிட்ஸ் லையிங் ஒய்இசட் பிளேன். சரிங்களா? அப்ப நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தான் கேட்குறாங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா இ வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார். இ வெக்டார் அவங்க கொடுத்துருக்காங்க 10 ஐ கேப் பிளஸ் 3 ஜே கேப் பிளஸ் 4 கே கேப். சரிங்களா? கிராஸ்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், டாட் ப்ராடக்ட் அது மாதிரி டாட்னு வச்சு. ஏன்னா அந்த ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டாருக்குன்னா டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்
சரிங்களா? டாட்னு வச்சு ஏன்னா ஏரியா. ஏரியாங்கிறது இப்போ என்ன பண்றீங்கன்னா இங்க பாருங்க 10 யூனிட்ஸ் இருக்குல்ல, இதுதான் ஏரியா. ஆக்சுவலா கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா. ஏரியா தான் உங்களுக்கு 10 யூனிட்ஸ். அந்த ஏரியா எங்க இருக்கு? லையிங் ஒய் இசட் பிளேன். அப்ப இந்த ஒய் இசட் பிளேன் லையிங் இப்படி இருக்கு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இப்படிதான் பாஸ் ஆகும். சரிங்களா? பாஸ் ஆகும். அப்போ ஒய் இசட் ஷார்ட்கட் சொல்லணும்னா ஒய் இசட் கொடுக்குறாங்கன்னா எக்ஸ் டைரக்ஷன்ல ஏரியா பாஸ் ஆகிற மாதிரி வச்சு அந்த ஏரியா வந்துட்டு இந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பாஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? சப்போஸ் XY XZ பிளேன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். XZ பிளேன்ல லை ஆயிருக்கு அப்படின்னா இப்படி இருக்குன்னா அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எப்படி எந்த டைரக்ஷன் போற மாதிரி இருக்கும்? Y டைரக்ஷன் ஜேல இருக்க மாதிரி இருக்கும். 10 யூனிட்ஸ் லையிங் இன் XY பிளேன் அப்படின்னா XY பிளேன் இந்த இடத்துல நான் பிளேன் வச்சிருக்கேன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன் போற மாதிரி? Z டைரக்ஷன்ல போற மாதிரி வச்சுக்கணும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கலாம். அப்ப ஏரியா அப்படிங்கிறது 10 யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா 10 யூனிட்ஸ் லையிங் YZ பிளேன்னா இந்த இடத்துல YZ இருக்குன்னா அப்ப இந்த சைடு எங்க போகுது? X டைரக்ஷனுக்கு போகுது. Xனா I வெக்டார். Xனா I வெக்டார். அப்ப இங்க 10 யூனிட்னு ஏரியா இருக்கு பாத்தீங்களா? 10 யூனிட்னு ஏரியா. அப்ப இது என்ன சொல்லலாம்? 10 I வெக்டார் அப்படின்னு எழுதலாம். கரெக்டா என்ன சொல்றேன்னு? 10 I வெக்டார். ஏன்னா X டைரக்ஷன் இஸ் நத்திங் பட் I. Y அப்படின்னா J. Z அப்படின்னா K. சரிங்களா? ரைட். அப்ப இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 10 I வெக்டார் இன்ட்டு டாட் ப்ராடக்ட் 10 I வெக்டார்னா I இன்ட்டு I என்னது உங்களுக்கே தெரியும். டாட் ப்ராடக்ட் ஆஃப் I வெக்டார் டாட் I வெக்டார் வந்துட்டு 1. அதே J வெக்டார் டாட் J வெக்டார்னா 1. இதே I வெக்டார் டாட் J வெக்டார் அப்படின்னா 0. சேமா இருந்தா 1, டிஃப்ரெண்டா இருந்தா 0. இதை நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப 10 I வெக்டார் இன்ட்டு I 10 I வெக்டார்னா I இன்ட்டு I 1 10 இன்ட்டு 10 100 பிளஸ் 3 இன்ட்டு 10னா 30 I இன்ட்டு J 0 0 இன்ட்டு 30 0. அப்போ K இன்ட்டு I னால் 0. அப்ப 100 யூனிட் 100 யூனிட்ஸ். அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது என்னது? 100 யூனிட்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ. புரியுதாப்பா? இந்த மாடல் கொஸ்டினே எப்படி இருந்தாலும் நீங்க எழுதிடலாம். சப்போஸ் இதே கொஸ்டின் லையிங் XZ பிளேன்னு கொடுக்குறாங்க. அதே கொஸ்டின் லையிங் என்னது XZ பிளேன்னு கொடுக்குறாங்க. லையிங் XY சாரி XZ பிளேன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப XZ பிளேன் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எப்படி வரும்? Y டைரக்ஷன் நோக்கி போகும். Y டைரக்ஷன் என்னது? J ரெப்ரசன்ட் 10Jன்னு எடுத்துக்கணும் ஏரி. அப்ப Jல என்ன இருக்கு? இங்க ஆல்ரெடி 3J இருக்கு. அப்ப 3J டாட் 10J அப்படின்னா 30 யூனிட்ஸ் அப்படின்னு. இதனுடைய ஆன்சர் 30 யூனிட்ஸ். அப்ப டிபெண்டிங் அப்பான் த சரிங்களா அந்த பிளேனுடைய அந்த ஏரியா சர்ஃபேஸ் எந்த இடத்துல பிளேஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். புரியுதாப்பா? இந்த மாடல்ஸ் தான் புரியுதா எல்லாத்துக்கும்? ஏதாவது டவுட் இருக்கா? சரி, நெக்ஸ்ட் 6 சம் பாருங்க. 6 sum. A point charge. A point charge. A point charge. 10 coulomb, 6 coulomb, minus 10 coulomb are located at 2, 1, -3, 3, -1, 2, and 6, 4, 1 respectively. Find the total flux. Find the total flux leaving the surface. Leaving the surface. If x
greater than -5. Y also belongs to this. Z less than, அப்ப x, y, z மூணுமே greater than -5 இருக்கலாம், but less than 5 இருக்கலாம். x, y, z. சரிங்களா? தான் கண்டிஷன். x greater than -5 இருக்கும், but less than 5. அதே மாதிரி y greater than -5, but less than 5. z also greater than -5, but less than 5. சரிங்களா? ரைட், சொல்லுங்கப்பா. சொல்லுங்க, என்ன ஆன்சர் இருக்கு பாருங்க. இதுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் கொடுட்டுங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ 16 கூலும். ஆப்ஷன் பி 6 கூலும். ஆப்ஷன் சி 0 கூலும். ஆப்ஷன் டி none of the above. None of the above. சொல்லுங்க சொல்யூஷன். இது 3 டைமென்ஷனா 2 டைமென்ஷனா? இந்த சம் வந்துட்டு எந்த டைமென்ஷன் பாருங்க. 2 டைமென்ஷனா 3 டைமென்ஷன்? 3 டைமென்ஷன். சரி, நான் இந்த இடத்துல சால்வ் பண்றேன். ஸோ இது எக்ஸ் டைரக்ஷன், இது ஒய் டைரக்ஷன், இது இசட் டைரக்ஷன். சரிங்களா? எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், இசட் டைரக்ஷன். இது எப்பயுமே பாருங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது இது எக்ஸ், இது ஒய், இசட். எக்ஸ், ஒய், இசட் அந்த பாயிண்ட்ல 10 கூலும். இப்போ -5 மேல +5 இங்க பாருங்க, இந்த ஒய்ல பாத்தீங்கன்னா இது -5, இசட்ல பாத்தீங்கன்னா இது -5, எக்ஸ்ல பாத்தீங்கன்னா மிரர் இமேஜ் இது -5. அதே மாதிரி +5னா இந்த இடத்துல +5, இந்த இடத்துல +5, இந்த இடத்துல +5. அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இது ஒரு சர்ஃபேஸ் ஸ்பியர் மாதிரி தான் இருக்கும் பார்க்க. அப்ப பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த சார்ஜ் லொகேட் பண்ணுங்க. எக்ஸுக்கு 2 கண்டிப்பா அந்த 5 குள்ள தான் இருக்கு. 2, ஒய்க்கு 1, எக்ஸுக்கு 2 அப்படின்னா இதான் எக்ஸ் 2, எக்ஸ் 2, ஒய் 1. சரிங்களா? இசட் -3. அப்ப இசட்ங்கிறது -3 இங்க இருக்கும். ஒய் 1னா இந்த இடத்துல இருக்கும். எக்ஸ் 2னா பாருங்க 0, 1, 2னா அப்ப இந்த இடத்துல. அப்ப எக்ஸ் 2, ஒய் 1, இசட் -3. அப்ப இந்த பாயிண்ட் 2, 1, -3. ஏதாவது டவுட் இருக்கா? இந்த இதுக்கு நேரா அப்படி லைன் இப்படி போட்டீங்கன்னா, நேரா அப்படி லைன் போட்டீங்கன்னா 2, ஒய்யோட வேல்யூ 1 போட்டீங்கன்னா இங்க வரும். ஒய் 1 இருக்கும், எக்ஸ் 2 இருக்கும், இசட்டுக்கு -3னா இந்த இடம். அப்போ 3 பாயிண்ட் லொக்கேட் ஆகிற பாயிண்ட், மீட் பண்ற பாயிண்ட் இந்த பாயிண்ட். கரெக்டா? இந்த 3 பாயிண்ட்டுமே அந்த 5 +5 -5 குள்ள இருக்கா? எஸ், -5 +5 குள்ள தான் இருக்கா. அப்ப இந்த இடத்துல 10 கூலும் அப்படிங்கிற சார்ஜ் லொக்கேட்டர். அடுத்தது செகண்ட் சார்ஜ் பாருங்க, 3, எக்ஸுக்கு 3, ஒய்க்கு -1. -1னா இந்த இடம். எக்ஸ் 3, ஒய் -1னா இந்த இடம். Z2னா அப்ப இந்த இடம் வரும். இசட்டுக்கு 2, ஒய்க்கு -1, ட்ராப் பண்ண எக்ஸுக்கு 3. அப்ப 3, -1, 2 இந்த இடத்துல எனக்கு 6 கூலும் அப்படின்னு ஒண்ணு வரும். கரெக்டா? இந்த பாயிண்ட்ல இதுவும் பாருங்க +5 -5 குள்ளதான் இருக்கு இந்த பாயிண்ட். அப்ப 6 கூலும் இருக்கு. அடுத்தது பாருங்க 6, 4, 6 அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ். 6ங்கிறது பாருங்க இது 5. அப்ப 6ங்கிறது இங்க இருக்கும்.
ஒய்ங்கிறது 4. அப்ப இந்த இடத்துல 6 இதுக்கு நேரா அப்படி போட்டீங்கன்னா 6, 4ங்கிறது இங்க இருக்கும். 1ங்கிறது Z அப்படிங்கிறது 1 அப்படின்னா அப்ப இங்க பாருங்க இந்த இடத்துல வரும். அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. 6 ஒய் வந்துட்டு 4 சரிங்களா? Z வந்துட்டு 1. Z1ன்னா இது Z1 இந்த இடத்துல இருக்கு. Y வந்துட்டு 4 இங்க இருக்கு. 1 4னா இந்த இடம் வரும். Xக்கு 6 நம்பர் நல்லா கவனி இங்க இருக்கா? அப்ப Xக்கு 6 அப்படியே டிராப் பண்ணீங்கன்னா இதுக்கு நேரா மேட்ச் வர மாதிரி. ஆக்சுவலா இது -1 கொடுத்துங்க. இல்ல 0ன்னு கொடுத்துங்க. -1 இது 1 0 Xக்கு பாருங்க. Xக்கு 6, Yக்கு 4, Zக்கு 0. இப்ப இந்த பாயிண்ட் இப்படி வர மாதிரி இருக்கும். Zக்கு கரெக்ட் தானே? கண்டிப்பா இங்க வராது. ஏன்னா இது எக்ஸ் வந்துட்டு மைனஸ்ல இருக்கு. இங்க எக்ஸ்க்கு வந்துட்டு +6 இருக்கு. இப்போ +6னா இந்த இடம் தான். ஒய்க்கு 4னா இந்த இடம். அப்ப இது ரெண்டு மீட் பண்ற பாயிண்ட் இது. இசட் வந்துட்டு 0ன்னு வச்சு கொஞ்சம் இப்படி தள்ளி இந்த பாயிண்ட் வரும். அப்ப என்ன வரும்? 6,4,0. அப்ப இந்த ஒரு பாயிண்ட் 6ங்கிறது பாத்தீங்கன்னா எதை தாண்டி போயிடுது? +5 -5க்குள்ள இருந்ததுன்னா ஓகே. இது +6 அப்படிங்கிறது இதை தாண்டி அவுட்டர் ஸ்பியருக்கு அவுட்டர் வெளியில போயிடுது. -10. அப்போ ஒன்லி அந்த -5 +5 அந்த லிமிட்டுக்குள்ள இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த 6 கூலுமும் 10 கூலும் தான். அப்ப ஜஸ்ட் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்சைட் த ஸ்பியர் டிவைட் பை எப்சிலான் நாட். சார்ஜ் இன்சைட் என்ன இருக்கு? 6 + 10 டிவைட் பை எப்சிலான் நாட். அப்ப 16 டிவைட் பை எப்சிலான் நாட். எப்சிலான் கான்ஸ்டன்ட், அதனால ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ். சரிங்களா? அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது என்னது? உங்களுக்கு சார்ஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ். அப்ப கூலும்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்ப 16 கூலும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். புரியுதுங்களா அது? 3 டைமென்ஷன்ல புரியுதா? சரி, இன்னொரு கொஸ்டின் பாருங்க. இதே மாடல்லே பாருங்க. 7th question. A point charge, a point charge, a point charge 5 coulomb, 9 coulomb, and -8 coulomb are located at 3, 1, -4, 4, -1, 2, and 7, 4, 0 respectively. Find the total flux. Find the total flux leaving. Find the total flux leaving the surface of sphere. Surface of sphere. If radius is 5 meter, radius is 5 meter. Center வந்துட்டு 0, 0, 0 அப்படின்னு எடுத்து சொல்றோம். ரைட். ஆப்ஷன் ஏ. நைன் கூலும். ஆப்ஷன் பி 14 கூலும். ஆப்ஷன் சி 5 கூலும். ஆப்ஷன் டி none of the above. None of the above. சொல்லுங்கப்பா. கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க.
A point charge 5 coulomb, 9 coulomb and minus 8 coulomb are located at 3, 1, first charge is located at second charge, third charge respectively. Find the total flux leaving the surface of இது என்னது ஆக்சுவலா? இது என்ன போகுது? ஸ்பியர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 5 மீட்டர் ஃப்ரம் சென்டர் எக்ஸ். அப்ப இது மாதிரி ஒரு ஸ்பியரை நான் டிரா பண்றேன் ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஸ்பியரை நான் டிரா பண்றேன். ஒய் இசட் எக்ஸ் ஒய் இசட். என்ன சொல்றான்னா இந்த இடத்துல எக்ஸ் 0,0,0 இந்த இடத்துல இந்த ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னா 5 மீட்டர் அப்படிங்கிற ரேடியஸ் நான் ஸ்பியரை நான் டிரா பண்றேன் ஃப்ரம் ஆல் சைட். சரிங்களா? 5 மீட்டர் அப்படிங்கிற ரேடியஸ்ல ஃபுல்லாவே நான் என்சர்க்கிள்மெண்ட் பண்றேன். ஆனா இந்த பாயிண்ட் பாருங்களேன், லொகேட்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3, 1, -4 எக்ஸுக்கு 3. இப்ப சென்டர்ல 0,0,0ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சார்ஜ் அதுல இருந்து லொகேட் பண்றோம் 3, 1, -4ன்னு. அப்ப இது டைரக்டா இந்த டிஸ்டன்ஸ்க்கும் இந்த டிஸ்டன்ஸ்க்கும் அப்படியே பிளாட் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் அதை இமேஜின் பண்ணுங்க. சென்டர் 0,0,0 3, 1, 3 எக்ஸ் 3 எங்க இருக்கு? 3 இங்க இருக்கும். 1 அப்படிங்கிறது எங்க இருக்கும்? y1னா இந்த இடத்துல இருக்கும். z -4னா இந்த இடம். சரிங்களா? இங்க இந்த இடத்துல இருக்கு. அடுத்தது 4 -1 எக்ஸுக்கு 4 y -1 இந்த இடம். z2 இப்ப இந்த இடம் வரும். 7னா வெளியில அவுட் சைட்ல வரும். புரியுதுங்களா? ரைட். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் மட்டும் அவுட்டர்ல இருக்க மாதிரி இருக்கும். 5 கூலும் + 9 கூலும் 14 கூலும்னு போட்டுருவீங்க. கரெக்டா? அப்படிதானே போட்டீங்க? அந்த சம் எப்படி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா இங்க பாருங்க. இதுல சர்ஃபேஸ் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. சென்டர்லாம் எங்கேயும் கொடுக்கல அவங்க. சரிங்களா? 2, 1, 3 இது மாதிரி வச்சு நம்ம போட்டிருக்கோம். வேற எந்த சம்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படிதான். பட் இதுல சென்டர்னு ஒரு பாயிண்ட் கொடுத்து ஒரு இனிஷியல் பாயிண்ட் ஒரு ஃபைனல் பாயிண்ட் இது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா நோட் பாயிண்ட் இது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா சரிங்களா? 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சென்டர் இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது 2 பாயிண்ட்டுக்கு அந்த இது பிளாட் பண்ண சொல்றோம்னா நீங்க ரேடியஸ்க்கு மேக்னிடியூட் எடுக்கணும். புரியுதுங்களா? சென்டர் 0,0,0 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 3, 1, -4 இது ரெண்டுக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் 5 கூலும் பிளேஸ் பண்ணுங்க. அப்ப 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. இனிஷியல் பாயிண்ட், ஃபைனல் பாயிண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபர்ஸ்ட் இது என்னன்னா 0,0,0 அப்படிங்கிறது இனிஷியல் பாயிண்ட் அண்ட் 3, 1, -4 அப்படிங்கிறது ஃபைனல் பாயிண்ட். இது x2 இது y2 z2 x1 y1 z1. அப்ப இதனோட ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா அப்படின்னா தட் இஸ் x2 - x1 ஹோல் ஸ்கொயர். மேக்னிடியூட் கண்டுபிடிப்பீங்களா? அப்ப 3 - 0 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 - 0 ஹோல் ஸ்கொயர் -4 - 0 ஹோல் ஸ்கொயர். அதாவது -4 - 0 ஹோல் ஸ்கொயர். அப்போ √3 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் -4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா தட் இஸ் +16. அப்போ 9 + 1 + 16 √26 அப்படின்னு வருது. இந்த இது வந்திருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் இதுக்கு ரேடியஸ் r வந்துட்டு √26. அதே மாதிரி அப்ப இந்த 5 கூலும் அப்படிங்கிறது எங்க லொகேட் ஆயிருக்கும் அப்படின்னா ரேடியஸ் √26ல லொகேட் ஆயிருக்கும். செகண்ட் கேஸ் செகண்ட் சார்ஜ் எங்க லொகேட் ஆயிருக்கும்? இது 5 கூலும். ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு என்னது 5 கூலும். செகண்ட் 9 கூலும் அப்படிங்கிறது எங்க லொகேட் ஆயிருக்கும் அப்படின்னா இனிஷியல் பாயிண்ட் 0,0,0 சென்டர்ல இருந்து எடுக்கிறீங்க அண்ட் ஃபைனல் பாயிண்ட் எங்க இருக்கு 4, -1, 2. கரெக்டா? ரைட். அப்ப இதனுடைய ரேடியஸ் r நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் இது x2 y2 z2 x1 y1 z1. அப்போ 4 - 0 ஹோல் ஸ்கொயர்
plus minus 1 minus 0 whole square plus 2 minus 0 whole square. கரெக்டாப்பா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் minus 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர். அப்ப சால்வ் பண்ண என்ன போறது? 16 plus 1 plus 4. அப்ப ரூட் 21 வருதா? வருதுங்களா எல்லாத்துக்கும்? ரூட் 21 வருதா? ரைட். நெக்ஸ்ட் தேர்ட் கேஸ் என்ன கூலும் இருக்கு? -8 கூலும். அப்ப இனிஷியல் பாயிண்ட் 0,0,0 அண்ட் ஃபைனல் பாயிண்ட் என்ன இருக்கு? 7,4,0. அப்ப இதுக்கு ரேடியஸ்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 minus 0 whole square plus 4 minus 0 whole square plus 0 minus 0 whole square அப்படின்னு இருக்கு. கரெக்டா? அப்ப r equal to square root of 7 square 49 plus 4 square 16 plus 0. Square root of 49 plus 10 59 59 plus 6 65 வரும். அப்ப தேர்ட் 9 கூலும் பிளேஸ் பண்ற இடம் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 65. இப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் உடைய ரேடியஸ்க்கு ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? ரூட் 25 5 ரூட் 25 5 ரூட் 26 கிரேட்டர் than 5 லெஸ் than 5 அப்பா? கிரேட்டர் than 5. ரேடியஸ் வந்துட்டு கிரேட்டர் than 5. கரெக்டா? அதே மாதிரி செகண்ட் கேஸ் ரூட் 21 அப்படிங்கிறது கண்டிப்பா 25க்கு 5 தான். அப்ப கண்டிப்பா என்னது உங்களுக்கு 16க்கு 4. அப்ப 4க்கு மேல 5 குள்ள இருக்கும். அப்ப இது லெஸ் than 5. ரேடியஸ் வந்துட்டு லெஸ் than 5. ஏன் நான் 5 வச்சு பேசுறேன்னா இங்க என்ன கொடுத்துருவாங்க? ஸ்பியர் அப்படிங்கிறது 5 மீட்டர்னு டிரா பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப அதுக்கு மேல கூடிய சார்ஜ் நம்ம எடுத்துக்கூடாது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டோட்டலி டிபெண்ட்ஸ் அப்பான் இன்சைட் த சார்ஜ் ஆஃப் ஸ்பியர். நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்க, ரூட் 25க்கு 5 மேல போயிடுச்சு. அப்ப இதுவும் கிரேட்டர் than 20 கிரேட்டர் than 5. கரெக்டா? 25 65னா கண்டிப்பா கிரேட்டர் than 5. அப்ப கிரேட்டர் than 5 எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் கேஸும் செகண்ட் கேஸும். அப்ப சார்ஜ் ஃபர்ஸ்ட் 5 கூலுமும் 9 கூலுமும் வெளியில போயிடும். செகண்ட் இருங்க. செகண்ட் தான் லெஸ் than 5. செகண்ட் தான் லெஸ் than 5. அப்ப செகண்ட் 9 கூலும் உள்ளதா இருக்கும். ஃபர்ஸ்ட் கேஸ் 5 கூலுமும் -8 கூலுமும் என்ன ஆயிடுது? வெளியில போயிடுது. அவுட் சைட் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். அப்ப டோட்டல் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்னது? டோட்டல் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு இன்சைடு சார்ஜ் டிவைட் பை எப்சிலான் நாட். எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட், எதுவும் கொடுக்கலாம், நீங்க இப்படி எடுத்துக்கலாம். அப்ப இன்சைட் த ஸ்பியர் அதுல கூடிய சார்ஜ் என்னது? ஒன்லி 9 கூலும். ஸோ ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களா? ஆனா நீங்க இந்த பாயிண்ட் வச்சு பிளேஸ் பண்ணும்போது இதெல்லாம் உள்ளதான் இருக்கு, ரேடியஸ் 5 குள்ள தான் இருக்கு. அப்ப 7 மட்டும் தான் வெளியில இருக்கு அப்படின்னு சொல்லி 5 + 9 14 போட்டக்கூடாது. இது மாதிரி எப்ப செக் பண்ணணும் அப்படின்னா, 2 பாயிண்ட் கொடுத்தோம். இனிஷியல் பாயிண்ட் ஒன்னு, ஃபைனல் பாயிண்ட் ஒன்னு கொடுத்தாங்கன்னா இது மாதிரி ரேடியஸ் வச்சு தான் நீங்க செக் பண்ணணும். சிங்கிள் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க நார்மலா நம்ம பிளாட் பண்ணோம்ல 3 டைமென்ஷன், அதை வச்சு சால்வ் பண்ணீங்கன்னா 14 கூலும் தான் ஆன்சர். ஸ்பியர்ல 2 கொடுத்துருக்காங்க, சென்டர் பாயிண்ட் இனிஷியல் பாயிண்ட் ஒன்னு, ஃபைனல் பாயிண்ட் ஒன்னு கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ரேடியஸ் மேக்னிடியூட் எடுத்து அதனோட வேல்யூ தான் நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ. புரியுதாப்பா? அப்ப டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு காஸ் லாலே இருக்கு. எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கான்செப்ட் தான் முக்கியம். இன்னும் நம்ம இன்னும் சம் எவ்வளவோ சால்வ் பண்ணிட்டே போகலாம். நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ காஸ் லா அதனுடைய இப்போ இது வந்து நம்மளுக்கு தெரியுமானா, இந்த இந்த கான்செப்ட்லாம் தெரியும் தானே? நம்ம இதுவரையிலும் பார்த்தது ஏதாவது தெரியாம இருக்கா? ஒரு 10 கொஸ்டினோ ஒரு 7 to 8 கொஸ்டின் நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்டை தான் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். கரெக்டா? ஏதோ 1 or 2 கொஞ்சம் டெப்தா திங்க் பண்ற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே எனக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான். பட் அதை எப்படி அப்ளை பண்றது அது முக்கியம். சரி, சரி இந்த கொஸ்டின் பாருங்க. எய்த் கொஸ்டின். சரி, ஓகே. ஸோ எய்த் சம் பாருங்க.
சரி. A cube, a cube of side, a cube of side L is placed, L is placed in a uniform field E, where E equal to where E equal to E into I cap. The net, the electric field due to point charge, line charge, plane charge இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எதுல வரும்? எதனுடைய அப்ளிகேஷன்? எதை வச்சு நீங்க டெரைவ் பண்ணுவீங்க? பேஸ்ட் ஆன் த காஸ் லா. காஸ் லால அந்த பாயிண்ட் சார்ஜ் இருக்குன்னா நீங்க வித்தவுட் காஸ்ல நீங்க அப்ளை பண்ண முடியுமா? இல்ல. இது எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி தான் போகும். இது என்ன ஷேப்பு? பாயிண்ட் சார்ஜ்ல எல்லா டைரக்ஷன்லயும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் போகுது. கரெக்டா? இப்படி போகுது. அப்ப இது என்ன ஷேப்ல வருது? ஸ்பெரிக்கல் ஷேப். அப்போ காஸின் சர்ஃபேஸ் இதை பிளாட் பண்ணி அதுக்குள்ள இன்சைட் த சார்ஜ் என்ன இருக்கோ அந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் வச்சு டெரைவ் பண்ணோம்னா உங்களுக்கு ஃபார்முலா Q/4πε0r². அதே மாதிரி லைன் சார்ஜ், அதே மாதிரி ஸ்பெரிக்கல் சார்ஜ், ஹாலோ ஸ்பியர். இது மாதிரி எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணலாம்? பேஸ்ட் ஆன் த காஸின் சர்ஃபேஸ் அதுக்குள்ள சார்ஜ் இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இருக்கும், இல்லைன்னா 0. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ், லைன் சார்ஜ், பிளேன் சார்ஜ், இன்ஃபினைட் சீட், அந்த இது ஹாலோ ஸ்பியர் எல்லாமே பேஸ்ட் ஆன் த காஸ் லா. அப்போ காஸ் லா தான் பேசிக் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார் ஆல் சார்ஜஸ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் பேஸ் ஃபார் டெவலப்பிங் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அப்போ எல்லாத்துக்கும் பேஸ் என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல கூலும்ஸ் லா இருக்கும். அடுத்து காஸ் லா அண்ட் கூலும்ஸ் லா. இதுதான் பேசிக் ஃபார் ஆல் டைப் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் லா. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாதி யூனிட். மேக்னடோஸ்டாட்டிக், ஆம்பியர்ஸ் லா, பயோட் சர்வட் லா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்னடோஸ்டாட்டிக்ஸ் லா. அது தனி பார்ட். இது பார்த்தீங்கன்னாவே இஎம்டி முடிஞ்சது ஆல்மோஸ்ட். Right. A cube of side L is placed in a uniform field E, where E equal to E into I vector. The net electric flux, the net electric flux through the cube, through the cube is option A 0 I square into E 4 L square E. Option D none of the above. None of the above. Try பண்ணுங்க. சரி, நான் இந்த இடத்துல சால்வ் பண்றேன். ட்ரை பண்ணுங்க. A cube of side L is placed in uniform. கியூப் ஒன்று இருக்கு. கியூப்னு பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். கரெக்டா? இப்படி பாருங்க. ஒரு கியூபை ட்ரா பண்ணிக்கங்க. 3D டைமென்ஷன் மாதிரி போடுறேன். அவங்க என்ன சொல்றாங்க? கியூப் ஆஃப் சைடு எல். சைடுனா ஒரு ஒரு இது எல் இது அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு பார்ட் மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. கியூப் ஆஃப் சைடு எல், ஒரு சைடு 6 சைடுல ஒரு சைடு நான் எடுத்துக்கிறேன். இஸ் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா யூனிஃபார்மா கருவுடல எங்கேயும் கருவாகாது. 1 2 3 எத்தனை லைன் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா ஒரே மாதிரி இருக்கும். வேர் E ஈக்குவல் டு EI வெக்டார், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல E அப்படிங்கிறது EI வெக்டார்னா இந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா த நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த கியூப். இந்த கியூப்ல நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனு இந்த ஏரியால பாஸ் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனு இந்த ஏரியால பாஸ் ஆகும். அப்ப இது என்னது உங்களுக்கு? உள்ள இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இப்படி வருமா? இப்படி போகுமா? உள்ள இதுல வெளியில வருமா? இதான் கொடுத்துருவாங்க. யூனிஃபார்ம் ஃபீல்டுங்கிறது இதான் யூனிஃபார்ம் ஃபீல்டு இப்படி போயிட்டு இருக்க மாதிரி அந்த ஏரியா கியூப் வச்சிருக்கேன். அதுல இமேஜின் பண்ணி பாருங்களேன். இதுல இமேஜின் பண்ணி பாருங்களேன். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் வந்துட்டு உள்ள போகுது, டுவோர்ட்ஸ் உள்ள போகுது அப்படின்னா இந்த இடத்துல சார்ஜ் எப்படி இருக்கும்? அப்படியே இமேஜின் பண்ணி எனக்கு சொல்லுங்க. இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மைனஸ் சார்ஜா, பாசிட்டிவ் சார்ஜா, நெகட்டிவ் சார்ஜா? நெகட்டிவ் சார்ஜ். ஏன்னா டுவோர்ட்ஸ் சார்ஜுக்கு உள்ள போகுது.
அதுவே இது வெளியில போகுது, இந்த சர்ஃபேஸ் இந்த இடத்துல இருந்து வெளியே போகுதுன்னா வெளியில போகுது, ரேடியலி அவுட் போர்டு. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும்? பிளஸ் சார்ஜ். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் புரியுதுதான், ஒரு இதை வச்சு சொல்லு. அப்போ ஒரு மைனஸ் இருக்கு, ஒரு பிளஸ் இருக்கு. இன்னொரு எலக்ட்ரிக் லைன் மைனஸ் பிளஸ் கியூ, மைனஸ் பிளஸ் கியூ, மைனஸ் ஃபோர் மைனஸ் கியூ, ஃபோர் பிளஸ் கியூ. அப்போ ரெண்டு இந்த சர்ஃபேஸ் இந்த கியூப்ல இருக்கக்கூடிய ஏரியால என்ன மைனஸ் கியூ பிளஸ் கியூ என்ன ஆயிடும்? ஜீரோ சார்ஜ். சரிங்களா? இன்சைடு த கியூப் அந்த சர்ஃபேஸ்ல ஜீரோ சார்ஜ். அப்ப எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ், நெட் எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் இந்த சர்ஃபேஸ் ஏரியா கியூபோடைய நெட் எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் என்னது? கியூபோடைய நெட் எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் என்னது? ஜீரோ. அப்ப ஜீரோ டிவைட் பை எனிதிங் ஜீரோ. அப்ப எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் பாஸ் த்ரூ தி கியூப் என்னது உங்களுக்கு? ஜீரோ. ஆப்ஷன் ஏ. புரியுதாப்பா என்ன சொல்லணும்னு? புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க, 9th கொஸ்டின். SI unit of electric flux. SI unit of electric flux is SI unit of electric flux is option A Weber, option B volt meter, option C Newton meter divided by Coulomb, option D Newton sorry joules per Coulomb. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. SI unit of electric flux is சொல்லுங்க. SI unit of electric flux is இந்த இடத்துல சால்வ் பண்றேன். எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் நாட் மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ். அப்ப எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஃபிளக்ஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு ஏ. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா நீங்க படிச்சிருப்பீங்க, வி டிவைட் பை டி இன்ட்டு ஏரியா. அப்ப வி வோல்டேஜ் டிவைட் பை டிஸ்டன்ஸ்க்கு மீட்டர், ஏரியாவுக்கு ஏரியா ஆஃப் த அந்த சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். அப்ப சால்வ் பண்ணினா வோல்ட் மீட்டர்னு வரும். ஃபிளக்ஸுக்கு எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ்க்கு வோல்ட் மீட்டர் ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் இன்னொன்னு என்ன எழுதலாம் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இந்த ஃபார்முலா நீங்க படிச்சிருப்பீங்க, ஃபோர்ஸ் டிவைட் பை பர் யூனிட் சார்ஜ். இது மாதிரி ஒரு ஃபார்முலா படிச்சீங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு சார்ஜ் இருக்குன்னா அதுல இருந்து என்ன என்ன வெளியில வரும்? ஃபோர்ஸ். ஒரு லைன்ஸ் என் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வருதா, அதுக்கு பேர் என்னது உங்களுக்கு? ஒரு சார்ஜ்ல இருந்து இப்படி வெளியில வருது அப்படின்னா அதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ அது ஒரு ஃபோர்ஸ் மாதிரி தான், வெளியில ஏதோ ஒன்று வருது. அப்ப அதுக்கு என்னது என்ன இருக்கு? ஒரு சார்ஜ் இருந்ததுன்னா வெளியில என்ன வருது? இன்புட், இது அவுட்புட். அப்ப இன்புட் சார்ஜ்னு இருக்குன்னா அவுட்புட் என்னது? ஒரு லைன், ஒரு ஃபோர்ஸ் மாதிரி வருது. அப்ப ரெண்டு இது எல்லாம் சேர்ந்தது என்னது? ஒரு சார்ஜ்ல இருந்து ஒரு லைன் மாதிரி வருது. அப்ப ஃபோர்ஸ் வருது வெளியில. அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால வெளியில ஏதோ ஒன்று வருது, அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ். அப்ப இன்புட் சார்ஜ் கொடுத்தா ஃபீல்டு லைன் வெளியில வரும். ஃபீல்டு லைன் இஸ் நதிங் பட் ஃபோர்ஸ். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு இ ஈக்குவல் டு சார்ஜ் எழுதுறேன். சார்ஜ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைட் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ ஃபோர்ஸ் டிவைட் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இதெல்லாம் இதுல இருந்து டெவலப் பண்ணது? எலக்ட்ரிக் ஃபீல்டு 5 டிவைட் பை ஏ. 5 டிவைட் பை ஏ. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு 5 டிவைட் பை ஏ. அப்ப எஃப் இன்ட்டு நியூமினேட்டர் டினாமினேட்டர் நியூமினேட்டர், எஃப் இன்ட்டு ஏ டிவைட் பை ஃப்ளக்ஸ். கரெக்டா? நம்மளுக்கு என்ன தேவை? ஃப்ளக்ஸ் தான் தேவை, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தான் தேவை. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன எழுதலாம்? 5 ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு ஏரியா டிவைட் பை சார்ஜ். இப்போ ஃப்ளக்ஸ் 5 ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு ஏரியா டிவைட் பை சார்ஜ். கரெக்டா? ஃபோர்ஸுக்கு நியூட்டன், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர், சார்ஜுக்கு கூலும். அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை கூலும். ஸோ ஆப்ஷன் சியும் கரெக்ட் தான். போத் பி அண்ட் சி நியூட்டன் மீட்டர் அண்ட் பர் கூலும். புரியுதாப்பா? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், சரிங்களா? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா வோல்ட் மீட்டர் அண்ட் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை கூலும். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். சரி,
சரி, இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இது புரியுதாப்பா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்க. Ten dipoles. 10 dipoles of charges. 10 dipole of charges of magnitude are placed inside a cube. Inside a cube. The total electric flux. The total electric flux coming out. Total electric flux coming out of the cube. Of the cube will be 10 dipole of charges of magnitude are placed inside a cube. The total electric flux coming out of the cube will be option A. இது magnitude E ன்னு வச்சிருக்காங்க. 10 dipole of charges of magnitude E அப்படின்னு வச்சிருக்காங்க. ஒரு டைபோல் ஆஃப் சார்ஜஸ்னா magnitude E. 10 dipole of charges of magnitude E அப்படின்னு வச்சு அப்ப 10E divide by epsilon naught. Option B. 5E divided by epsilon naught. Option C. 20E divided by epsilon naught. Option D. 0. Option D. 0. சொல்லுங்க. 10 dipole of charges of magnitude E are placed inside the cube. The total electric flux coming out of the cube is. சிம்பிள் தான், சிம்பிள் கொஸ்டின் தான். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாடல. ஒரு கியூப் இருக்கு. சரிங்களா? 10 dipole of charges of magnitude E are placed inside a cube. 10 சொல்றாங்க அவங்க, 10 சொல்றாங்க. Dipole of charge. Dipole என்னப்பா? 2 charges, positive charge and negative charge. 2 charges are in opposite direction with respect to small distance. ரெண்டு சார்ஜ் இருக்கு, plus q and minus q, separated by a small distance d. That is called dipole moment. Dipole moment. plus q இருக்கு, minus q இருக்கு. அப்ப இதான் ஒரு டைபோல், ஸ்மால் டிஸ்டன்ஸ். அப்ப plus q minus q கேன்சல் ஆயிடும். இது ஒரு செட் ஆஃப் டைபோல். செகண்ட் டைபோல் கேன்சல் ஆயிடும். தேர்ட், 4, 5, 10 இன்சைட் த கியூப்னா 10மே நான் வைக்கிறேன் அப்படின்னா 10மே ஆகும். பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ், அப்ப கேன்சல் ஆயிடும். அப்ப நெட் ஃபிளக்ஸ் இன்சைட் த கியூப் வில் பி 0. அப்போ டோட்டல் ஃபிளக்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த கியூப் வில் பி q இன்சைட் த கியூப் டிவைட் பை எப்சிலான் நாட். 0 டிவைட் பை எப்சிலான் நாட். அப்ப 0. ஆன்சர் டி. சும்மா கொடுத்துருப்பாங்க அது இதுன்னு. பட் நம்மளுக்கு கான்செப்ட் என்னது? டைபோல் என்னது? பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ் டி. அப்ப ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கு அப்படின்னாவே டைபோல் ஈக்குவல் மேக்னெட்டியூட் பட் ஆப்போசிட் டைரக்ஷன் சார்ஜ். பிளஸ் 8னா மைனஸ் 8 வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ அதே மாதிரி 10 டைபோல்னா 10மே கேன்சல் ஆயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் உங்களுக்கு? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வில் பி சார்ஜ் 0னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வில் பி 0. இது புரியுதாப்பா? சரி. ஸோ இதுக்கு ரிலவெண்டான இது பார்த்தாச்சு. காஸ் லா இஸ் அப்ளிகபிள் ஃபார் பாயிண்ட் சார்ஜ், லைன் சார்ஜ். சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ், லைன் சார்ஜ், பிளேன் ஷீட், இதெல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் த காஸ். சரிங்களா? ஸோ இது வரலும் இருக்கட்டும்பா. ஸோ தேர்ட் கிளாஸ் காஸ் லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ் ரிமைனிங் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்கப்பா.